உங்கள் வாழ்க்கையின் மீதமுள்ள நாட்களில் செல்வமும் மகிழ்ச்சியும் உண்மையான நிறைவும் பெற விரும்புகிறீர்களா? அப்படியானால் இந்த ஒரு முக்கியமான உண்மையை இப்போதே உணருங்கள். உங்கள் வேலையை விட உங்கள் சொந்த முன்னேற்றத்திற்காக அதிகமாக உழைக்க கற்றுக்கொள்ளுங்கள். என் அனுபவத்தில் நான் கண்ட உண்மை என்னவென்றால், வருமானம் ஒருபோதும் நம்முடைய தனிப்பட்ட வளர்ச்சியை மிஞ்சாது. சில நேரங்களில் அதிர்ஷ்டம் வந்து உங்கள் வருமானத்தை திடீரென உயர்த்தலாம். ஆனால் நீங்கள் அதற்கேற்ற அளவில் வளரவில்லை என்றால் அது மீண்டும் உங்கள் பழைய நிலைக்கே திரும்பிவிடும். இதுதான் வாழ்க்கையின் விதி. யாராவது உங்களுக்கு 1,000,000 கொடுத்தால் நீங்கள் விரைவாக மில்லியனேர் மனநிலைக்கு மாற வேண்டும். இல்லையெனில் அந்த பணம் நீங்கிப் போய்விடும். ஒரு பழமொழி சொல்கிறது, இந்த உலகின் செல்வத்தை அனைவருக்கும் சமமாக பகிர்ந்தாலும் சில நாட்களில் அது மீண்டும் அந்த சிலரிடமே திரும்பிச் சேரும். ஏன் தெரியுமா? வெற்றி என்பது ஓடி சென்று பிடிக்க வேண்டிய ஒன்று அல்ல. அது உங்கள் வளர்ச்சியால் உங்களை தேடி வரும் ஒன்று. அதனால் வெற்றியை தொடர்ந்து ஓடாதீர்கள். உங்களை நீங்களே மேம்படுத்துங்கள். உண்மையான மகிழ்ச்சி நீங்கள் சம்பாதிப்பதில் இல்லை, நீங்கள் உருவாகிக் கொண்டிருக்கும் மனிதரில்தான் இருக்கிறது. இப்போது உங்கள் வாழ்க்கையை மாற்றத் தயாராக இருந்தால் இந்த 3 படிகளை நினைவில் கொள்ளுங்கள். முதல் படி, கற்றுக்கொள்ளுங்கள். வாழ்க்கையை மாற்ற புதிய யோசனைகள் தேவை. பணம் இல்லாதது பிரச்சனை அல்ல, சரியான யோசனை இல்லாததே உண்மையான பிரச்சனை. ஒரு நல்ல யோசனை உங்கள் வாழ்க்கையை முழுவதும் மாற்றிவிடும். அதற்காக தினமும் புத்தகங்களை படிக்கவும், வெற்றி பெற்றவர்களிடம் உங்கள் சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் மற்றும் அவர்களை கவனித்து கற்றுக்கொள்ளவும். நீங்கள் கற்றதை எழுதுங்கள், மீண்டும் மீண்டும் படியுங்கள். ஒரு நாள் அது உங்கள் வாழ்க்கையாக மாறும். இரண்டாவது படி, செயல்படுங்கள். அறிவு மட்டும் போதாது. செயலில்லாத அறிவு வெறும் சுமைதான். சிறிய பழக்கங்களிலிருந்து தொடங்குங்கள். சிறிய மாற்றங்கள் பெரிய வெற்றிகளை உருவாக்கும். மற்றவர்களுக்காக காத்திருக்காதீர்கள். உங்களை நீங்களே மோட்டிவேட் செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை உங்கள் பொறுப்பு. மூன்றாவது படி, ஷார்ட்கட் தேடாதீர்கள். வாழ்க்கையை ஏமாற்ற முடியாது. குறுக்கு வழிகள் குறுகிய வெற்றியை தரும், ஆனால் அது நீண்ட நாள் தோல்வியையும் தரும். சரியானதை சரியான முறையில் செய்யுங்கள். நேரம் எடுத்தாலும் பரவாயில்லை. இப்போது ஒரு கேள்வி. நாளை நீங்கள் என்ன மாற்றம் செய்யப் போகிறீர்கள்? நீங்கள் எதையும் மாற்றவில்லை என்றால் அடுத்த 5 ஆண்டுகளும் இதே போலவே இருக்கும். ஆனால் ஒரு சிறிய மாற்றம் கூட உங்கள் வாழ்க்கையின் திசையை முழுவதுமாக மாற்ற முடியும். நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் விரும்பும் எந்த நாளிலும் உங்கள் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்ற முடியும். அது உங்கள் தேர்வில்தான் உள்ளது.